செய்தி. நாடாளுமன்றத்தில் கடந்த 2 நாட்களாக எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து விவாதிக்க திமுக நோட்டீஸ் அளித்திருந்த நிலையில் தற்போது அடுத்த விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லியில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவையை முடக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று நாடாளுமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக அடுத்த விவகாரத்தை தற்போது கையில் எடுத்திருக்கிறது. அதாவது நாடாளுமன்றத்தில் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22% ஆக்குவது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் விவாதிக்க கோரி ஒத்திவைக்கப்பட்ட அந்த நோட்டீஸ் திமுக எம்பி TR பாலு அளித்திருக்கின்றார். கடந்த 2 நாட்களாக எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து விவாதிக்க திமுக நோட்டீஸ் அளித்திருந்தது. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து வரும் 9ஆம் தேதி எஸ்ஐஆர் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில தான் நெல் ஈரப்பதம், அதாவது தற்போது 17% இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தினுடைய அளவை 22% உயர்த்தாதது ஏன்? மத்திய அரசு இந்த உரிய நேரத்தில் அந்த முடிவை எடுக்காத காரணத்தால் தமிழ்நாட்டில் பல லட்சம் டன் நெல் மூட்டைகள் வீணாகி இருக்கின்றது. இது தவிர டெல்டா மாவட்ட விவசாயிகள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு அந்த நெல்மணிகள் எல்லாம் மழையிலே நனைந்து வீணாகி இருக்கிறது என்று தமிழக அரசு சார்பில் புள்ளி விவரங்களோடு நாடாளுமன்றத்திலே விவாதங்களை முன்னெடுக்க திமுக எம்பிக்கள் திட்டமிட்டு வருகின்றார்கள். எனவே அடுத்த பிரச்சனையாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் சார்பிலே இந்த விவகாரம் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அடுத்த விவகாரமாக மதுரை மற்றும் கோவை மெட்ரோ விவகாரங்கள் குறித்தும் தமிழக எம்பிக்கள், குறிப்பாக திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். நிதி உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ந்து மத்திய அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப இந்த கூட்டத்தொடரை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.